அண்மைச் செய்தி. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் எரிபொருட்கள் விலை அதிகரித்துள்ளதாக கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், முழு விவரங்கள் என்ன? தற்பொழுது இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரிப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரக்கூடிய சூழலில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கத்தை அளித்திருக்கின்றார். கச்சா விலை அதிக அளவில் உயர்ந்த போதும் கூட பணவீக்கம் மற்றும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து குடிமக்களை காப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்கள் இவ்வளவு நாட்கள் இழப்புகளை தாங்கிக் கொண்டிருந்தன என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த எரிபொருள் விலைகளை சமாளிக்க போராடி கொண்டிருந்தது இந்தியா மட்டும்தான். மற்ற நாடுகள் எல்லாம் 20%, 100% என்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை அதிகரித்திருந்த நிலையில் இந்தியா தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த விலையேற்றம் என்பது வெறும் 3.2%, டீசலுக்கு 3.4% மட்டுமே உயர்த்தப்பட்டிருக்கின்றது. கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டி உலக அளவில் நிலையற்ற தன்மையை இருந்த போதும் கூட இந்தியாவின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மக்களை பணவீக்கம் மற்றும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து காப்பதற்காக வாரக்கணக்கில் இழப்புகளை தாங்கிக் கொண்டிருந்தன. இதுதான் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளும் ஒரு நல்லாட்சியாகும். மக்களை முதன்மையாக கருதும் தலைமை பண்பும் இதுதான். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி இத்தனை வாரங்கள் இந்த இழப்புகளை தாங்கிக் கொண்டிருந்தார். ஆனாலும் கூட ஒரு இக்கட்டான சூழல் காரணமாகத்தான் தற்பொழுது இங்கு பெட்ரோல் என்பது விலை என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் மிக குறைவான அளவில் தான் ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே மத்திய அமைச்சகங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்ட வந்த தகவல், ஒரு நாளைக்கு 1000 to 1200 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு வந்த நிலையில் இனிமேலும் அதனை சமாளிக்க முடியாது என்ற சூழலில் தான் இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை ஏற்றியிருந்தார்கள். அதற்கான காரணம் என்ன? மற்ற உலக நாடுகள் 100% வரை பெட்ரோல் விலையை ஏற்றி இருக்கக்கூடிய சூழலிலும் இந்தியாவில் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் ஏற்றப்பட்டிருக்கின்றது. பணவீக்கம் மற்றும் விலைவாசிகள் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கான அத்தனை வேலைகளும் விரைவாக செய்யப்பட்டு வருவதாகவும் கிரண் ரிஜிஜு தனது விளக்கமாக கொடுத்திருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.